இது நம்ம ஊர் இல்லடா, மெட்ராஸ்டா. என்னடா பெரிய மெட்ராஸ்? டேய் இது மெட்ராஸ் இல்லடா, சென்னைடா. என்னடா பெரிய சென்னை? டேய் இது சென்னை இல்லையாடா, சிங்கார சென்னையாண்டா. என்னடா பெரிய என்னடா கலாய்க்கிற மாதிரி இருக்கு. சென்னையில இருக்க 3 ரவுடியை எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்ச நீ, நான் கலாய்க்கிறத எவ்வளவு லேட்டா கண்டுபிடிக்கிறேன். நீ ஆளை வெட்டுறதுக்கு தாண்டா அருவா தூக்குவ. நான் முடி வெட்டுறதுக்கும், நகை வெட்டுறதுக்கும், லப்பர் வெட்டுறதுக்கும், கேக்கு வெட்டுறதுக்கும், பென்சில் சீவறதுக்கும் அருவா தூக்குன கைடாயிடுது. உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். சூப்பர் பா, அப்ப நீ ஏன் ஓட்டில நமக்கு மாசம் மாசம் அருவா சப்ளை பண்ணிரு. நீ குத்துனாதான் கத்தி பாயுமா? நான் குத்துனா கத்தி பாயாதா? 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 நீ எவ்வளவு குத்துனால பாயாதடா. ஏண்டா 1/2 மணி நேரமா பெட்ல குத்தின்னு இருக்கடா. கத்தி கூட நானே குத்தின்னு சாவுறேன். பாலி பட்டாசு பாலி, இந்த பாலி பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். உன் பொண்டாட்டியை நான் தான் கத்தி வச்சுக்கிறேன். என் தங்கத்தை கூடாடி ப்ளீஸ், நான் காலைல வேணா விடுறேன்டா. இப்ப நீ ஏன் கெஞ்சுற? பட்டாசு வந்து கெஞ்சி சொல்லு. நான் புள்ள ஜிம்மா. ஆமாண்ணா, சரி நானும் போய்கிறேன் புள்ள ஜிம்முக்கு. மாஸ்டர் என்ன பார்த்தான், போடா 5 கிலோ தூக்குடான்ட்டான். சிரிப்பாயிச்சு. முடியலன்னா 3 கிலோ தூக்குன்ட்டான். மால புள்ளி பாயிச்சு. பொண்ணா வீட்டுக்கு தெரியும்ல, நான் என்கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்டீல் சாமா இருக்குது. 7 கிலோ தூயின வந்து 1 போட்டான் தலையில. மால பான்னு பொந்துக்குச்சு. 5 நாள் ரிமாண்டி வந்து நேன்ட்டேன். என்ன ஜிம்னா? ஒரு ஜிம்மு புள்ள. நான் ரோட்ல சட்டி போட்டுக்கிறேன் புள்ள, போயிட்டாத. கட்டி கொடு. கட்டு. புட்டில என்கிட்ட இல்லைண்ணா. இல்ல பேடா. சரி புள்ள, ஒரு 100 ரூபாய் கொடு. 100 ரூபாய் புட்டு புள்ள. ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற புள்ள. கல்ல ஜிம்முக்கு போக சொல்ல கால் பண்ணி, என்ன எனக்கு ஷோல்டர் வீக் ஆகுது, டூல்ஸா தூக்க முடியல. பட்டா புள்ள. வணக்கம் சார், என் பேர் மிமிக்ரி மின்னல். நான் கடந்த 10 வருஷமா தம்பி உன் வாழ்க்கை வரலாறு கேட்டு என்னால 10 ரூபாய் சம்சா கூட வாங்க முடியாது. நிமிக்கிரி தானே பண்ண வந்த, அதை மட்டும் பண்ணு. சரிங்க சார். ஒரு இடத்துல சேர்ந்தா புள்ள 10 நிமிஷம் நிக்க முடியல. உங்கள மாதிரி பசங்க அப்பனுக்கு கொல்லி போட மட்டும் தான் உதவுறீங்க. தம்பி இது வீட்டு கணேஷ் வாய்ஸ் தானே? ஆமா சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏய் பச்சையா தெரிது ரகுவரன் வாய்ஸ் எடுக்க போய் வீட்டு கணேஷ் வாய்ஸ் வந்துக்குதுன்னு தொண்டையிலே குடுத்தனான்னு வச்சுக்கோ, வாழ்நாள் ஃபுல்லா மொட்டராஜேந்திர வாய்ஸ் தான் வரும் உனக்கு. சாரி சார், ஷார்கான் வாய்ஸ் போயிடலாம். டேய் டேய் ஏன் மீனம்மாவை தவிர்த்து ஏதாவது ஒரு டைலாக் வாய்ஸ்ல பேசுறா, நான் உன்னை செலக்ட் பண்ணிடுறேன்டா. செருப்பால அடிப்பாங்க, கூண்டு போங்க. சார் ப்ளீஸ் சார், ஒரு கலைஞன் அவமதிக்காதீங்க சார். டேய் வாணமா சார், ஒரு ஹாலிவுட் ஆக்டர் வாய்ஸ் பக்காவா பேசுவோம் சார். ஆமா, ஹாலிவுட் பாலிவுட்ல கீ ஸ்டார், இப்ப ஹாலிவுட் போறாரு. சார் டியாலோ டிகாப்ரியா வாய்ஸ் அப்படியே பேசுவோம் சார். டியாலோ டிகாப்ரியாவா? டைட்டானிக் படம் ஹீரோ சார். டேய் நீ பண்ற என்னடா பண்ற? ஓஸ் முன்னாடி குளூர்ல நடுங்கிட்டு இருக்காரு. இப்ப என்னடா ஆச்சு? தண்ணி நடுங்கிட்டு சார். எப்படா பேசுவாரு? ஏன்டா நான் சொல்லி நேக்குறேன். கருவாடு வாங்க மச்சான். என்ன பண்ணா? பெயர் மல்லேஷ்கண்ணன். அடுத்து வயது 28. வேற ஏரியா இந்த ஏரியால ஏரியா பெரிய ஏரியா. அடுத்து மனைவி பெயர் சுமதியா? அடுத்து விவாகரத்துக்கான காரணம்? விவாகரத்தா? சொல்லு மச்சான். அடிறாள், என்னை போட்டு அடிறாள், என்னை மட்டுமே அடிறாள், என்ன அடிறாள். என்ன சொல்றோம்? நீ என்ன வாய பார்த்துட்டு இருக்க? இருப்பா கொஞ்சம் அலாமே சொல்லுங்களேன்ப்பா. வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அவன்
நானே அவன் பொண்டாட்டி கடைக்கு அனுப்புற 10 நிமிஷம் கேப்ல தான் திரும்பி வருவானா? வருவான் இதோட 19வது வக்கீல். அடிக்கிறாள் என்னை மட்டும்